Welcome to my channel Olympiad 1 Minute Worksheet. So in today's video நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ரீசனிங் சாப்டர் நம்பர் 8. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் சாப்டர்லேருந்து என்னென்ன டாபிக்ஸில் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஒன்று அண்ட் ஃபிகர் பேட்டர்ன் இந்த ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டு அந்த பேட்டர்னுக்கு நெக்ஸ்ட் என்ன வரும், நம்பராக இருக்கட்டும் பேட்டர்னாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கம்பேரிசன் இன்சைட் அவுட் சைட் ரோலிங் ஸ்லைடிங் ஆன் அண்ட் அபோவ் பிலோ அப்படின்னு கம்பேரிசன்ஸ் டாபிக்ஸ்லேருந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு மெஷரிங் யூனிட்ஸ் அண்ட் தென் ஃபைண்டிங் த ஆட் டேர்ம் ஆர் ஃபிகர். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைங் த ஷேப் டு கம்ப்ளீட் த கிவன் ஃபிகர் பேட்டர்ன். சேம் லைக் ஃபிகர் பேட்டர்ன் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஆர் இன் பிட்வீனில் மிஸ்ஸிங் ஷேப்பாக இருக்கட்டும், இல்லைனா எண்டிங்கில் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி கேட்பாங்க. தென் ரேங்கிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அனாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் த ரிலேஷன் பிட்வீன் த கிவன் பேர் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆர் டேர்ம்ஸ் டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃபிகர் ஆர் டேர்ம். நெக்ஸ்ட் குரூப்பிங், மேக்கிங் த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஐடென்டிஃபைங் த குரூப் இன் விச் த கிவன் ஷேப் லைஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டாபிக்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சாம்பிள் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஃபிகர்ஸ் இந்த ஃபிகர் பேட்டர்ன் கிவன் பிலோ. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவரில் இங்கே என்ன பேட்டர்ன் வரும், கம்ப்ளீட் த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்மைலியில் என்ன ஃபேஸ் இருக்குது, ஹாப்பி ஸ்மைலி இருக்குது. செகண்டில் சேடு, அதுக்கப்புறம் ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு க்யூட் ஃபேஸ் இருக்குது. இப்போது ஹாப்பி ஃபேஸ், சேட் ஃபேஸ், ஃப்ளாட் ஃபேஸ், க்யூட் ஃபேஸ். அப்போ இங்கே என்ன பேட்டர்ன் வரும், ஹாப்பி ஃபேஸ், சேட் ஃபேஸ், ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் வரும், அதுக்கப்புறம் க்யூட் ஃபேஸ் வரும். ஸோ அப்போ ஃப்ளாட் அண்ட் க்யூட் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். கொஷின் 2 பாருங்க. If Priyanka's winter's vacation started from 2nd Wednesday of January 2000XX, then on which date did Priyanka's winter vacation start ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து 2nd Wednesday of Januaryல தான் வந்து பிரியங்காவோட வின்டர் வெக்கேஷன் ஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேலண்டரை பார்த்து கிட்ஸ் வந்துட்டு அப்போது எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்து ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஜான்வரியில் 2nd Wednesday அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெனஸ்டேல 2nd Wednesday, ஃபர்ஸ்ட் வெனஸ்டே 1ஆம் தேதி, 2nd Wednesday 8th. அப்போ மாசத்துல 2nd Wednesday எப்போ வருது, 8th அன்னைக்கு. ஸோ 8th ஜான்வரியில தான் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது. கொஷின் நம்பர் 3, 5th பலூன் ஃப்ரம் த ரைட் எண்டர்ஸ். ஸோ ரைட் எண்ட்லேருந்து 5th பலூன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் இது திஸ் லெஃப்ட் அண்ட் திஸ் இஸ் ரைட். ஸோ ரைட்லேருந்து ரைட் எண்ட்லேருந்து 5th பலூன் கேட்டிருக்காங்க. அப்போது 1 2 3 4 இது 5. ஸோ ரைட் எண்ட்லேருந்து 5th பலூன் என்னது, சி. ஸோ ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 4 பாருங்க. ஷேப் மிஸ்ஸிங் இந்த கிவன் ஃபிகர். ஸோ இங்கே ஒரு ஃபிகர் இருக்குது. இந்த ஃபிகரில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், ஆப்ஷன் ஏல ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட் பியில் சர்க்கிள் இருக்குது. இந்த ஃபிகரில் சர்க்கிள் இருக்கா, இருக்குது. நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள், ஃபிகரில் ரெக்டாங்கிள் இருக்கா, இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கொயர், இந்த ஃபிகரில் ஸ்கொயர் இருக்கா, இல்லை. ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் இதில் என்னது, ஸ்கொயர், ஆப்ஷன் டி. கொஷின் 5, select a figure that is same as the given figure. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஃபிகருக்கு எக்ஸாக்ட்லி சேமாக இருக்க ஆப்ஷன் ஏதோ அதை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபிகரை நல்லா கிட்ஸு ஸ்டடி பண்ணணும். கிராஸ் மாதிரி இருக்குது. கிராஸில் மேலே எல்லா டைரெக்ஷன்லேயும் 3 டாட்டு, நடுவில் 4 ட்ரையாங்கிள் அப்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷனில் பாருங்கள், கிராஸில் எல்லா டைரெக்ஷன்லேயும் 3 டாட் இருக்குது, நடுவில் அப்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரையாங்கிளும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ கொடுத்துருக்க ஃபிகரை நல்லா கூர்ந்து கவனித்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்து எந்த ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணணும். கொஷின் நம்பர் 6 பாருங்க. பிரியா நீட்ஸ் டேஷ் 5 rupees and 1 rupee coins to buy the given chocolate. ஸோ இந்த சாக்லேட் வாங்குறதுக்கு பிரியா வந்துட்டு எவ்வளோ 5 rupees and 1 rupee ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சாக்லேட்டோட ப்ரைஸ் என்ன, ₹12. இப்போ 12 rupees அப்படின்னா 5 rupees and 1 rupees காம்பினேஷனில் எவ்வளோ காயின்ஸ் இருக்கணும், 12 rupees அப்படின்னா இதில் 10 ஆகிறதுக்கு 2 5 rupees காயினும், 2 rupeesக்கு அகெயின் 2 1 rupee காயினும் இருக்கும். ஸோ 2 2, ஆப்ஷன் பி. கொஷின் 7 பாருங்க. விச் ஃபிகர் வில் கம்ப்ளீட் த கிவன் ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகரில் இந்த சர்டைன் பார்ட் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ இந்த மிஸ்ஸிங் பார்ட்டை தான் இப்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகரை ஸ்டடி பண்ணணும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், மேலே ஒரு எல்லோ கலர் ட்ரையாங்கிள் இருக்குது, நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸாக போகுது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்மால் ட்ரையாங்கிள், நடுவில் ஒரு
கிராஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸாக போகுது. அதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பாருங்கள், ஆரஞ்சு கலரில் மேலே ட்ரையாங்கிள், நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் கிராஸ், அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் இருக்குது, இங்கேயும் ஒரு குவார்ட்டர் சர்க்கிள் ப்ளூ கலரில் ரெண்டுமே இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இங்கே என்ன வந்திருக்கணும், இதே மாதிரி மேலே ஒரு எல்லோ கலர் ட்ரையாங்கிள், ஒரு கிராஸ் வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த குவார்ட்டர் என்ன கலரில் இருக்குது, க்ரீன் கலரில், இந்த இடத்துல க்ரீன் கலர் வந்திருக்கணும். ஸோ அப்போது க்ரீன் கலர் இந்த இடம், இந்த பாட்டை தனியாக எடுக்கும்போது இது வந்து மேலே இருக்கும். ஸோ மேலே க்ரீன் கலரு, தென் ஒரு கிராஸ் லைனு, இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும், கீழே இதே மாதிரி டாப்பில் இருக்க மாதிரியே ஒரு ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் இருந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, விச் நம்பர் கம்ஸ் நெக்ஸ்ட் இன் த கிவன் பேட்டர்ன். ஸோ நம்பர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, வாட் கம்ஸ் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்பர் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பாருங்க, 10, 20, 30, 40, இங்கே வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். ஸோ இது ஆக்சுவலாக நம்பர் பேட்டர்ன் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது வந்து ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 10ல் போகுது, 10 + 10 10 20, 20 + 10 30, 30 + 10 40. ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன வரும், 40 + 10 50. ஸோ ஆப்ஷன் பி. Question 9. Which shape can be put together with the shape R to make a rectangle? ஸோ இங்கே ஒரு ஷேப் ஆர் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதை இது கூட சேர்த்தா we will get a rectangle அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷேப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கணும், இப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு மேலே போகுது. ஸோ கொடுத்துருக்க ஷேப்பு கொஞ்சம் மேலே போகணும், மேலே போயிட்டு திருப்பி டவுன் வந்துட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி டவுன் வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஷேப்பு தான் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் பாருங்கள், இது கீழே இறங்கியிருக்கு, கீழே இறங்கி மேலே போயிருக்கு, நம்மளுக்கு மேலே போயிட்டு கீழே வரணும். ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், பிக்கு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கீழே வருது அண்ட் அகெயின் மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ பி ஃபிக்ஸ் ஆகும். சி பாருங்கள், சிக்கு வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வருது, திருப்பி மேலே போயிட்டு கீழே வருது. பட் ஆனால் இது இருக்க டைரக்ஷன் பாருங்கள் டவுன்வர்டில் இருக்குது, இதை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் டி பாருங்க, மேலே கீழே அகைன் இந்த இடத்துல 3 ups இருக்கு. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க, டேஷ் இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் பிரியா அண்ட் பூஜா. ஸோ பொசிஷன் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில், பொசிஷனை கண்டுபிடிக்க சொல்லி. பிரியாவுக்கும் பூஜாவுக்கும் பிட்வீனில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரியா இங்கே இருக்காங்க, இங்கே, அண்ட் பிரியாவுக்கும் பூஜாவுக்கும், பூஜா இங்கே இருக்காங்க. ஸோ பிரியாவுக்கும் பூஜாவுக்கும் நடுவில் யார் இருக்காங்க, ரியா. ஸோ ஆப்ஷன் சி. Question number 11. Identify the object which is under the table can also slide அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை ஆப்ஜெக்ட் விச் இஸ் அண்டர் த டேபிள். ஸோ அண்டர் த டேபிளில் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஸ்பியர் இருக்குது, ஒரு கியூபாய்டு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூஸ் த ஆப்ஜெக்ட் விச் கேன் ஆல்சோ ஸ்லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் த டேபிளில் இருக்கிற ஆப்ஜெக்டில் எது ஸ்லைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரோல் ஆகும் அண்ட் கியூபாய்டு ஸ்லைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு கியூபாய்டு, ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் 12. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த கிவன் நம்பர் பேட்டர்ன். ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர் பேட்டர்னில் மிஸ்ஸிங் நம்பரை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் என்ன இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள் 25, 30, 35, 45, 50. ஸோ இப்போ இது வந்து ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 5, அதாவது 25லேருந்து 30க்கு போகிறதுக்கு 5 டைம்ஸ் ஜம்ப் பண்ணியிருந்திருக்கு, 30லேருந்து 35க்கு போகிறதுக்கு 5 டைம்ஸ் ஜம்ப் பண்ணியிருக்கு. அப்போ 35 டு இந்த மிஸ்ஸிங் நம்பர் இருக்கிற இடத்துல என்ன வந்துருந்துருக்கணும், 35லேருந்து ஒரு 5 ஜம்ப் பண்ணால் 40. ஸோ மிஸ்ஸிங் பிளேஸில் என்ன இருந்திருக்கணும், 40. ஆப்ஷன் சி. கொஸ்டின் 13 பாருங்க, ஹவு மெனி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர். ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்கொயர்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்கொயர் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸ்கொயர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ எவ்வளோ ஸ்கொயர்ஸ் இருக்குது, 17 இருக்குது. நெக்ஸ்ட்டு சர்க்கிள் கண்டுபிடிப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ மொத்தம் எத்தனை சர்க்கிள் இருக்குது, 10. ஸோ 17 + 10 is 27. ஸோ ஆப்ஷன் டி. Question number 14. Dash groups of 3 staplers each can form from the given staplers. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டாப்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 3 ஸ்டாப்லர்ஸாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா how many number of groups can be formed using 3 staplers அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3 ஸ்டாப்லர்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், இது ஒரு 1 குரூப்பு, 2 குரூப்பு, 3 குரூப்பு, 4 குரூப்பு, 5 குரூப்பு. ஸோ மொத்தம் 3 ஸ்டாப்லஸாக எடுத்தால் எத்தனை குரூப் ஃபார்ம் பண்ண முடியுது, 5 குரூப். ஸோ ஆப்ஷன் ஏ.
கொஷின் நம்பர் 15 பாருங்க, விச் பால் இஸ் லைட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன். ஸோ இங்கே கியூவோட பி வந்து கிரேட்டராக இருக்குது, இந்த பால் பி பால் வந்து கியூவோட கிரேட்டராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது லைட்டஸ்ட். நெக்ஸ்ட் வே ஸ்கேலில் பாருங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு டபுள் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஆர்டர் பாருங்களேன், கியூவை விட பி வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது கியூ வந்துட்டு லைட்டஸ்ட் ஆஃப் பி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த வே ஸ்கேலில் பாருங்கள், ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு 2p அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நான் ஒரே ஒரு பி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு பி மட்டும் இருக்குது அப்படின்னா ஆர் வந்து ஹெவியஸ்ட்டாக மாறி இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு பியை விட ஆர் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெவியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியை விட ஆர் வந்துட்டு ஹெவியாக இருக்குது. ஸோ இப்போ இது ஆர்டர் அப்படின்னு எடுக்கும்போது பியை விட ஆர் ஹெவியர். ஸோ ஹெவியஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஆர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது பிஎன் கியூவில் எது ஹெவியஸ்ட்டு, பி தான் ஹெவியஸ்ட்டு, லாஸ்ட்டு தான் கியூ. ஸோ இப்போ இதில் அவங்க கேட்டிருக்கிறது லைட்டஸ்ட். ஸோ லைட்டஸ்ட் அப்போ இருக்கிறதுல லைட்டஸ்ட் எது, கியூ, ஆப்ஷன் பி. கொஷின் 16, செலக்ட் த ஆட் ஒன் அவுட். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது ஆட் ஒன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏல பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ரெக்டாங்கிளில் 1 2 3 4 ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பியில் பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் 2 ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சியில் பாருங்கள் ஒரு பேரலோகிராம் கொடுத்து உள்ள 4 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டி வந்துட்டு ஒரு டைமண்ட் ஷேப்குள்ளே 4 லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஆட் ஒன் எது, இங்கே கொடுத்துருக்க டயக்ராம்குள்ளே 4 ஸ்ட்ரைப்ஸ் இருந்திருக்கு, இதுக்குள்ளே 2 ஸ்ட்ரைப்ஸ், மீதி 2 சி அண்ட் டிக்குள்ளேயும் 4, இது எல்லாமே 4 ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. அண்ட் ஆப்ஷன் பியில் தான் 2 ஸ்ட்ரைப்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 2 கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. கொஷின் நம்பர் 17, how many cookies are outside the plate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் குக்கீஸ் கேட்கல, எவ்வளோ நம்பர் ஆஃப் குக்கீஸ் வந்து அவுட் சைட் த பிளேட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 3 6 இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. கொஷின் 18 பாருங்க, இஃப் திஸ் பிக்சர் இஸ் ரிலேட்டட் டு திஸ் தென் இந்த பிக்சர் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான ரிலேஷன் கண்டுபிடிச்சா இதுக்கான ரிலேஷன் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான ரிலேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு சர்க்கிள்குள்ள ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கே ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்லேருந்து செகண்ட் பிக்சருக்கு போகும்போது என்ன ஆயிருக்கு, வெளியே அவுட்டரில் இருக்கிற சர்க்கிள் வந்து இன்னர் ட்ரையாங்கிள்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போது இங்கே என்ன நடக்கும், இங்கே வெளியே அவுட்டரில் இருக்க இந்த டைமண்ட் ஷேப் வந்துட்டு இன்னரில் இருக்க ரெக்டாங்கிள்குள்ளே போயிடும். ஸோ இங்கே வந்து எப்படி வந்திருக்கணும், ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே ஒரு டைமண்ட் ஷேப் இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. Question 19, which letter is fifth from the left hand in the given word? இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, இந்த வேர்டில் வந்துட்டு ஃபிஃப்த் பிளேஸில், அதாவது லெஃப்ட் ஹேண்டிலேருந்து ஃபிஃப்த் பிளேஸில் என்ன லெட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெஃப்ட் எது, இது இங்கேருந்து ஃபிஃப்த் பிளேஸில் 1 2 3 4 5. ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் என்ன லெட்டர் இருக்குது, ஏ. ஸோ ஆப்ஷன் டி. Question 20, if yesterday was Sunday then tomorrow will be. நேற்று சண்டேவாக இருந்தால் டுமாரோ என்ன டேவாக இருக்கும், நேற்று சண்டே அப்படின்னா டுடே மண்டே, டுமாரோ டியூஸ்டே. ஸோ ஆப்ஷன் ஏ. Question 21, dash is the thickest book and dash is the thinnest book அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறதுல திக்கஸ்ட் புக் எதுன்னு பாருங்கள், பி இருக்கிறதுலே சின்னது, அதை விட கொஞ்சம் பெருசு திக் கியூ, அதை விட கொஞ்சம் திக் ஆர், லாஸ்ட்டாக இருக்கிறதுலே திக்கஸ்ட் எது, எஸ். ஸோ திக்கஸ்ட் புக் இஸ் எஸ் அண்ட் தின்னஸ்ட் புக் எது, பி. ஸோ எஸ் அண்ட் பி. ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 22 பாருங்கள், செலக்ட் த ஆட் ஒன் அவுட். ஸோ இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயும் அதை சால்வ் பண்ணி அதில் ஆட் ஒன் அவுட்டை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 7 + 2 என்னது, 9. ஸோ இதில் பாருங்கள் பி 4 + 5 9, சியில் 2 + 8 10, டியில் 6 + 3 9. ஸோ இப்போ இதில் எது ஆட் ஒன்று, ஏ பி அண்ட் டி இது மூணுமே பார்த்தீங்கன்னா அதோட சம் வந்து 9, ஆப்ஷன் சிக்கு சம்மு 10. ஸோ இப்போ இதில் ஆடு ஆப்ஷன் சி. Question 23, there are dash birds sitting on the branch. ஸோ இந்த கொஷினில் அகெயின் டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் கேட்கல, பேர்ட்ஸ் வந்து சிட்டிங் ஆன் த பிரான்ச்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 1 2 3. ஸோ ஆப்ஷன் பி. Question 24, to which group does the shape this facing triangle belong? ஸோ இந்த ஷேப்பு எந்த குரூப்புக்கு பிலாங் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரூப் பியில் பாருங்கள் இந்த ஷேப் இருக்கா, இங்கே இருக்குது. குரூப் கியூவில் இந்த ஷேப் இருக்கா, பர்டிகுலர் ஷேப்பு இல்லை. குரூப் ஆரில் இங்கே இருக்குது. ஸோ இந்த இருக்கிற குரூப்பில் இந்த ஷேப் எங்கெல்லாம் இருக்குது, பி அண்ட் ஆர். ஸோ ஆப்ஷனில் பி அண்ட் ஆர் எங்கே இருக்குது, C. Question 25, there is a certain relationship between the pair of figures given on either side of
ஐடென்டிஃபை த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த கிவன் பேர் அண்ட் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிகர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 4:2 இந்த இடத்துல 1 2 3 4 5 சர்க்கிள் இருக்குது. அப்போது 5:2 இங்கே எத்தனை சர்க்கிள் இருந்திருக்கணும்? 4:5 சர்க்கிள்னா 5:6 சர்க்கிள். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ ஆப்ஷன் பியில் 6 சர்க்கிள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த வீடியோஸ் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஒலிம்பியாட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.